டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுரேஷ் அகாடமிலேருந்து எஸ்சிஆர்டி புக்ஸ் வாங்கியிருந்தேன். அதாவது இப்போ வாங்கலை, நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அக்டோபர் மாதங்கிட்ட வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். 6 மாதமா இல்லை, அக்டோபர் மாதம் வாங்கிட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டேன், ஒரு வாட்டி படிச்சுட்டேன். ஆனால் வந்து ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி அதில் டெஸ்ட்டு போட்டுட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில லெசன்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு. அவர் வந்து அந்த லெசன்ஸ்க்கான பிடிஎஃப்லாம் கொடுத்துட்டாரு, நல்ல வேலை. அதை வச்சு நான் பிரிண்ட்டு போட்டு படிச்சுக்கிட்டேன். மேபி ஒன்று 2 லெசன்ஸ் மட்டும் பிரிண்ட்டு போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம தனியாக. அது என்னென்ன லெசன்ஸ் மிஸ் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த டாப்பிக்கில் உள்ளது வேறு புக்கில் கவர் ஆகுது, அதாவது இவங்க புக்கிலையும் வேறு புக்கில் கவர் ஆகுது. நீங்கள் சப்போஸ் தனித்தனி புக்காக வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், வாங்காதீங்க. ஒருவேளை எல்லா புக்கும் சேர்த்து வாங்குறீங்கன்னா அப்போயுமே ஒரு 2-3 லெசன் நம்ம பிரிண்ட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். சரி, என்னென்ன லெசன்ஸ் என்னென்ன மிஸ் ஆகுது ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். ரிவ்யூ தான். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் சமுதாய என்ன தொண்டை கவுது தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இந்த இதில் வந்து ஒரே ஒரு லெசன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்னா வந்து 7th வந்து கலை மற்றும் கட்டிடக்கலை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் வந்து அவர் கொடுத்துருந்தாரு, அது இதில் ரிலேட்டடாகவும் இருந்துச்சு. ஓகே, அதனால் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லெசனுமே வந்து இந்த டாப்பிக்கில் வர மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த 2வது டாபிக், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். இது பார்த்திங்கன்னா அப்படியே அட்வான்ஸ் தமிழில் என்னென்ன இருக்குது, எத்திக்ஸில் என்னென்ன இருக்குது, அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து தமிழ் ஸ்கூல் புக்ஸில் உள்ள இலக்கியம் அந்த சம்மந்தமாக நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணால் தான் உண்டு. இதை மட்டும் படிச்சிங்கன்னா இந்த டாப்பிக் வந்து கண்டிப்பாக பத்தாது. ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும், தமிழ் புக்கில் உள்ளது, நியூ புக்கில் உள்ளது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். ஓல்டு புக்கில் உள்ளதும் வேணும்னா சேர்த்து படிச்சுக்கோங்க. இவங்க வந்து அட்வான்ஸ் தமிழ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அது பத்தாது. நீங்கள் எக்ஸ்ட்ராவும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டாபிக் வந்து இதில் தனியாகவே எடுத்துருந்துருக்கலாம், இந்த டாப்பிக்கே தேவையில்லை. இது ஆனால் இந்த டாப்பிக்கு புக்கு போகிறதா இருந்தால் இதுக்குவே தனியாக ஒரு புக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் நான் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையை சொல்லணுன்னா திருக்குறள் மட்டும் இதில் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா புக்கில் இருக்கிறதும் திருக்குறளும் வந்து தொகுத்து போட்டிருக்காங்க, அது ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஆனால் இதை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது, முக்கியமான ஒரு சில விஷயம்லாம் விட்டுருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். அப்புறம் இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கட்சிகள். நான் இந்த புக்கு எஸ்சிஆர்டி புக்கு நினைக்கவும், சரி புலித்தேவர் இங்கே ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே வந்து 11th உள்ளது, அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து லெசன் வைஸில் தான் கொடுத்துருக்காங்க. வாங்குறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ஏன்னா எஸ்சிஆர்டி புக்கு யூஸ் பண்ணதில்லை, அதனால் அப்படி நினச்சேன். அப்படி தான் இருக்குது. ஓகே. பெரும்புரட்சி இந்த இதில் தேவையில்லை, அவங்க ஹிஸ்ட்ரியிலே கொடுத்துருக்கலாம், கட் பண்ணி வந்துருக்கலாம். ஓகே. முக்கியமான விஷயமே இந்த டாபிக் தான். தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இந்த டாப்பிக்கில் வந்து இவங்க வந்து 10th உள்ளதும் 11th ஹிஸ்ட்ரியில் உள்ளதும் அவங்களே கொடுத்துருக்காங்க. 10th உள்ளதும் 11th ஹிஸ்ட்ரியில் உள்ளதும் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இன்னொன்று இருக்குது, அது எங்கன்னா வந்து 12th எத்திக்ஸில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த லெசனில். அந்த லெசனும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து இந்த எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த டேட்டாஸ்லாம் வந்து அதில் தான் கவர் ஆகுது. நான் பார்த்தேன், எழுதி வச்சேன், சரி இருந்தாலும் நம்ம பிரிண்ட்டே போட்டுருவோன்னு சொல்லிட்டு பிரிண்ட்டு போகலான்னா இருக்குது அந்த புக், அந்த லெசன்ஸ் மட்டும் வாங்கியாச்சு, என்ன பண்ணுறது. அதனால் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இது தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்கள். இதில் வந்து இதுக்கு ரிலேட்டடான லெசன்ஸ் வந்து நிறையா இருக்குது 11th பாலிட்டியில். ஆனால் வந்து இந்த ஒரு லெசன் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அவங்க வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் புக்கில் கொடுத்துருப்பாங்க நான் நினச்சேன், ஆனால் அவங்க அப்படி கொடுக்கல. அதுதான் ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. அங்கே என்னென்ன லெசன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு அதையும் பார்த்துருவோம். இப்போது இதை பொறுத்த வரைக்கும், தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த லெசன் 12th எத்திக்ஸில் உள்ளது. அப்புறம் வந்து 8th வந்து காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பெண்கள் சம்மந்தமான லெசனில் அதுவுமே வரும். ஒரு நிமிஷம், அது நீங்கள் வந்து அதுவுமே அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதே இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பெண்கள் என்ன துயருட்டுறாங்க, அதில் அவங்களுக்கு எப்படி நீதி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெசன் இருக்கும். 8th வந்து காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, இந்த 2 லெசனும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 8th காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 12th எத்திக்ஸு, அப்புறம்
அந்த 7th உள்ள அந்த கலை மற்றும் கட்டிடக்கலை. இந்த 3 லெசன்ஸும் ஒரு வேளை ஹிஸ்ட்ரி புக், ஐஎன்எம் புக் எதுலையாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் பெரட்டி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இந்த புக்ஸ்லாம் ஆனால் இல்லை. இந்த புக் நான் லைன் பை லைன் படிச்சுட்டேன். இந்த புக்கில் வந்து அந்த நான் சொன்ன லெசன்ஸ்லாம் இல்லை. ஒருவேளை வேறு எஸ்ஆர்டி புக்கில் எதுவும் இருக்குமோ என்னமோ. ஓகே. அடுத்து வந்து தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் இருக்குல்ல, இதில் வந்து ஒரே ஒரு லெசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சமூக நீதி அப்படிங்கிற ஒரு லெசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இதில் வந்து இன்னும் 2 லெசன்ஸ் வந்து ஆட் ஆகும். எப்படின்னா அந்த 11th வந்து இன்னும் 15வது லெசன் 14வது லெசன் இதெல்லாம் வந்து இருக்கும். அதுவுமே இது ரிலேட்டடாக தான் இருக்கும். அது அவங்க ஆட் பண்ணலை. அது நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு வேளை சேர்த்து வாங்கியிருந்தீங்கன்னா பாலிட்டி புக் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் வந்து 289 இந்த பேஜ் நம்பரில் வந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அந்த லெசன் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற லெசன் வந்து இந்த புக்லேயே இருக்கும். தமிழ் சமூகம் புக்லேயே இருக்கும். திருக்குறள் சம்மந்தமான டாப்பிக்கில் இருக்கும். ஆனால் வந்து ஃபுல்லாக இருக்காது. இந்த லெசனில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வந்து எல்லிஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அதில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாரதியார் பெரியாரை பற்றிலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து அந்த டேட்டாஸ்லாம் வந்து இதில் இருக்காது. இதில் வந்து திருக்குறள் மட்டும்தான் இருக்கும். யூனிட் 9 புக்கில் வந்து அதை சேர்த்துக்கணும். அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான லெசன். 11th உள்ளது அந்த 3 லெசன் முக்கியமான லெசன். ஆனால் இவங்க ஒரு லெசன் தான் கொடுத்துருக்காங்க. இது தனியாக வாங்குறதா இருந்தால் சப்போஸ் வாங்குற மாதிரி இருந்தால் தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் அந்த புக்ஸ்லாம் வாங்காதீங்க. ஒருவேளை சேர்த்து வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 2-3 லெசன் நீங்கள் பிரிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி புக்லேயும் வந்து அந்த விஜயநகர பாமணி அரசுகள் அதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவுமே நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் அவங்க 2-3 டைப் ஆஃப் எஸ்சிஆர்டி புக் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கால் பண்ணி கேளுங்க, அந்த எஸ்சிஆர்டி புக்கில் இந்த லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதா இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி ஓகே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வேணால் வாங்கிக்கோங்க. தனித்தனியாக வாங்குறது பெட்டர் ஐடியா கிடையாது. சேர்த்து வாங்கினீங்கனாலும் ஒரு சில லெசன்ஸ்லாம் மிஸ் ஆகுது தான். நான் வந்து ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் வச்சுருந்தேன். அதிகமான அதுக்கு இது வச்சுருந்தேன். சரி லோ ப்ரைஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 லெசனை கட் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. ஆனால் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒரு சிலதெல்லாம் மிஸ் ஆகுது தான். ஆனால் என்ன மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல, அந்தளவுக்கு இருக்குது. சரி ஓகே, இருந்துட்டு போகுது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சப்போஸ் வந்து நீங்கள் இந்த புக்கில் படிக்கிறீங்கன்னா இந்த லெசன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கே இது வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணதுக்காக தான் தெரிஞ்சுது, இல்லைனா தெரிஞ்சிருக்காது. இந்த புக்கை மட்டுமே நம்பி படிச்சிருந்தா. நான் கூட ரீசெண்டாக பாஸ் ஆன ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தார். அதாவது ரிவ்யூ போடல, அவர் சொல்லியிருந்தார், எந்த புக் வாங்கினீங்களோ அந்த புக்கை முழுசாக நம்பி படிங்க அப்படின்னாரு. இந்த மாதிரிலாம் புக்கு போட்டால் எங்கே முழுசாக நம்பி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நீங்கள் ஒருவேளை இந்த புக்கு வாங்கிட்டீங்கன்னா இந்த லெசன்ஸ்லாம் பிரிண்ட் போட்டு படிச்சுக்கோங்க. அப்படி இந்த புக்கு வாங்க போகிறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க, இந்த புக் வாங்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சொல்லியாச்சு. ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. எல்லாம் நல்லா படிங்க. பை.